ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவனுடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுபுத்திரருக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணினவர்களுக்கு, உம்முடையவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கு. கவுண்ட்லெஸ் ஆஃப் பிளஸிங். அந்த நன்மைக்கு அளவில்லை. ஆபத்து வரும்பொழுது காத்து கொள்ளுகிறேன், அவர்களை மறைத்து கொள்ளுகிறேன், தீங்கு அவர்களை தொடாதபடி பாதுகாத்து வருகிறேன். இந்த சங்கீதத்தில் நாம் பல அற்புதங்களை பார்க்க முடிகிறது. தேவனுடைய அனுக்கிரக கிருபை அளவில்லாமல் இறங்கி வரும்படி கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவரை நம்பி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுகிறார். அவர்களுக்காக விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி அந்த நம்பிக்கையோடு போய் அவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். அவன் வேண்டுதல் செய்கிறதெல்லாம் அவர் கேட்டு அவனுக்கான நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார். ஆனால் சிலர் செய்கிற தப்பிதங்கள், தவறுகள், மனிதர்களையே நம்பி தேவனை விட மனிதர்களை உயர்வாக நினைத்து கொண்டிருப்பார்கள், உயர்வாக வைத்திருப்பார்கள். தேவனை விட்டு விடுவார்கள், மனிதர்களை உயர்வாக வைத்திருப்பார்கள். அவர்தான் எனக்கெல்லாம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அல்ல, நம்முடைய இரட்சகராகிய தேவன்தான் நமக்கு எல்லாவற்றாலும் நிரப்பி விடுகிற கர்த்தர். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே காணப்படும் போது, அவருடைய சார்ந்தவராக நாம் மாறிவிடும்போது, அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அறிந்து கொள்ளுகிற தேவ ஜனமாய் காணப்படும் பொழுது, மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் ஒரு விசேஷித்த நன்மையை நமக்கு வைத்திருக்கிறதை மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்க செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நாம் ஒரு மனப்பட்டு ஜெபமனோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை தேப்பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடையவர்கள் ஆண்டவரே, உம்முடையவர்களாய் இருக்கிற அவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தயவை வைத்திருக்கிறது போல நன்மையும் வைத்திருக்கிறேன். அந்த நன்மை ஒவ்வொன்றையும் இன்றைக்கு நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த நன்மையை பெற்றவர்கள் அனுபவிக்க, அந்த நன்மையில் அவர்கள் மகிழ்ச்சியடைய, ஆராதிக்க, துதிக்க தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்துவீரார். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.